ஜிஎஸ்டி எடுக்காதீங்க, டாக்ஸ் கட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட நம்ம இந்த பதிவை தொடர போறோம். அதாவது ஒரு பிசினஸ் பண்றவங்க கட்டாயமா ஜிஎஸ்டி எடுத்தா ஆகணுமா, டாக்ஸ் வந்து கட்டிதான் ஆகணுமா, அதாவது ஜிஎஸ்டி டாக்ஸை கட்டிதான் ஆகணுமா மாசம் மாசம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு உபயோகமா இருக்கும். அதனால தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பாருங்க. அதாவது ஜிஎஸ்டியில நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் டாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம மெயினா பார்க்கணுமா, பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கட்டாயமா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடி போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்ஸ் உடனே கட்டி நம்ம முடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நிதானமா பிசினஸை நீங்க தொடர்ந்து பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட்டே சலுகைகள் கொடுக்குறாங்க ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இப்ப மெயினா நம்ம அந்த ஜிஎஸ்டி எடுக்காதீங்க, டாக்ஸ் கட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுடைய நிலவரத்தை நம்ம சொல்றோம். அதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு ப்ரியாரிட்டி ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். பிசினஸ் பண்றவங்க அதாவது ப்ரிலிமினரியா புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுக்கு, ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். அவங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. பிசினஸ் மட்டும் இல்லாம டாக்ஸேஷன் ரிலேட்டடாகவும் நம்ம ஆலோசனை கொடுக்குறோம், ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் பத்தி. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அது மாத்திரம் இல்லாம நம்ம ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் பண்றோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷனில் ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம், ஆஃப்லைன் கிளாஸும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இதன் மூலமா இந்த கிளாஸ் மூலமா பயனடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன். மெயினா ஜிஎஸ்டி கிளாஸ் எடுப்போம், இன்கம் டேக்ஸ் கிளாஸ் எடுப்போம், அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எடுப்போம், டிடிஎஸோட கிளாஸ் எடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க நம்பர் லிங்க்ஸ்ல நான் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஜிஎஸ்டி எடுக்காதீங்க, டாக்ஸ் கட்டாதீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அல்லது ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு, ரன்னிங்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க மெயினா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட டர்ன் ஓவர் லிமிட், அதாவது வருமானத்தினுடைய உச்ச வரம்பு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அண்டர் செக்ஷன் 23 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017ல பர்சன் நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனே எடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த ஆக்ட்ல செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம இந்த பதிவுல பதிவிடுறோம். அதனால உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க.